ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஞ்சூஸ் ரெசிபீஸ். எனக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல் டெலிஷியஸான பாம்பட் ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பாம்பட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுன்ற சொல்கிறேன். இது செஞ்சாலே போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 5லேருந்து 6 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டில் ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க, 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கியூமன் பவுடர் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள். இதுக்கு வெங்காயத்தோட தக்காளி தான் ஜாஸ்தி இருக்கணும். புளி ஒரு லெமன் சைஸ் புளி இருந்தால் போதும். 3 சின்ன சைஸ் தேங்காய் பத்தையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நான் 3 மீடியம் சைஸ் தேங்காய் பத்தையை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி லெமன் சைஸ் புளியை திக்காக கரைச்சி அதை ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2லேருந்து 3/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அது நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கையளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வதக்குங்க. பச்சை வாசனை ஒன்ஸ் நல்லா கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு ஃபிஷ் பீஸாக அதில் ஃபுல்லாக எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு உப்பு இந்த டைமில் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உப்பு வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, நம்ம தேங்காயும் புளியும் மொத்தமாக கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸை இதில் போட்டுட்டு நல்லா பாத்திரத்தை கரண்டி போட்டு கிண்டாதீங்க. பாத்திரத்தை ஷேக் பண்ணுங்கள். மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா மீனும் உடையாது. மீடியம் ஃப்ளேமில் வேகிறதால மீனில் இருக்க எசன்ஸும் நல்லா குழம்புல இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கோகோனட் ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.